வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினா, கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு ஒர்க்குக்கு போகிற எல்லாருக்கும் தெரியும் காம்கா மெடிக்கல் பற்றி. நம்ம மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட்டு மெடிக்கல் ஃபிட் ஆகிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காம்கா மெடிக்கல் அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணுறது அது பெரிய விஷயம் இல்லைங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் ட்ராவல்ஸ் மூலமாக தான் மெடிக்கல் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ குவைத் கண்ட்ரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓனாக கூட மெடிக்கல் போகிற மாதிரி இருக்கும் விசா வந்ததுக்கப்புறம். அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம கேன்சல் பண்ணணும்னா மெயில் பண்ணணும். மெயில் யாருக்குன்னா support@gmail.com, அது ஸ்க்ரீனில் தெரியும். அதுக்கு மெயில் பண்ணணும். என்ன கண்டென்ட் போடணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ராங்கான சிட்டியை சூஸ் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இதை கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி. நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அன்ஃபிட்னு மெடிக்கலில் அப்லோட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஒரு மெடிக்கல் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நம்மள்ட்ட சொல்லுவாங்க, ஃபஸ்ட் டைம் போகையில் உங்களுக்கு சளி இருக்குது, நெக்ஸ்ட் டைம் வாங்க, ஒன் வீக் கழிச்சுக்கு வாங்க, டேப்லெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஏதாவது டேப்லெட் ரெஃபர் பண்ணுவாங்க. மறுவீக் போகும்போதும் நமக்கு கிளியராக இருந்துச்சுன்னா ஓகே கிளியர். ஒருவேளை கிளியர் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அன்ஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு மெடிக்கலில் வேணால் ட்ரை பண்ணுங்கள், சென்னையில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. உங்களுக்கு மெடிக்கல் அன்ஃபிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ்ரே, லங்ஸு ப்ராப்ளமு, ஸ்கேர் இருக்குது, சளி இருக்குது, இதுதான் அன்ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் ப்ளட் டெஸ்ட்டில் சில நேரம் பண்ணுறாங்க. அது வேறு டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்க. கம்மியில் விசா பார்த்தீங்கன்னா 3 months போடுவாங்க. 3 months விசாங்கையில் அவன் ஃபஸ்ட்டே மெடிக்கல் போட்டுறணும். மெடிக்கல் போட்ட உடனே போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கரெக்ஷன் ஒர்க்கு இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நம்ம இல்லை ஒரு மாதம் வீட்டில் இருந்துட்டு 2வது மாதம் மெடிக்கல் போய் அட்டன் பண்ணுறேன்னு போனால் இந்த மாதிரி வரையில் கொஞ்சம் சிரமமாயிருங்க. மெடிக்கல் சென்டரில் இப்போ அன்ஃபிட் சொல்லிட்டாங்க, நீங்கள் வேறு மெடிக்கல் சென்டர் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம அந்த 1 month வேலிடிட்டி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க வாபித்து ஜிமெயிலுக்கு நம்ம மெயில் பண்ணால் போதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மெயிலப்போ அவங்களே ஒரு டோக்கன் நம்பர் போட்டு கொடுப்பாங்க, உங்கள் ரெக்வெஸ்ட் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 2 daysக்கு அப்புறம் நாங்கள் கேன்சலேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு அமௌண்ட் எதுவும் ரீஃபண்ட் கிடைக்காது, உங்களுக்கு அது ஓகேனா உங்கள் பாஸ்போர்ட் நம்பர், ஸ்லீப் நம்பர் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி மெயில் வருங்க. ஒரு 2 daysக்கு அப்புறம் நீங்கள் பாஸ்போர்ட் நம்பரு, ஸ்லீப் நம்பரு இதெல்லாம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எத்தனை நாள்னா ஒரு 4 நாள் நடக்குதுங்க. நம்ம இதை விட்டுட்டு ஒரு மாதம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப மெடிக்கல் போடணுன்ற அவசியம் கிடையாது. 4 நாள்லேயே நம்ம இதை பண்ணிக்கலாம். நான் எப்படிலாம் மெயில் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். அதே ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் நம்பரு, ஸ்லீப் நம்பரு அதை மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணி போடுங்க. 4 daysல உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேங்க. மோஸ்ட்லி ட்ராவல்ஸுக்கு இல்லை, புதுசாக ஒரு ட்ராவல்ஸை போய் நம்ம இதுக்காக நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவாங்க, அந்த ட்ராவல்ஸில் பண்ணுறாங்க, அந்த ட்ராவல்ஸில் பண்ணுறாங்கன்ட்டு. அவங்கெல்லாம் அந்த செட்டிங்கு மெடிக்கலு பண்ணுறேன் 30,000 50,000 அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணுறது மெயில் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வீடியோ தமிழில் அதிகம் இல்லை, எல்லாம் வடக்கன்ஸு அவங்க பரவாயில்ல, வெறும் இந்த மாதிரியான நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. நம்ம ஆளுங்கள்ட்ட தான் இது கிடையாதுங்க. அதே போல் இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ தாங்க, கொஞ்சம் கிளியராக இருக்காது. கமெண்ட்ஸில் எதுனாலும் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறேங்க. தேங்க்யூ.